யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். யோவான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த வசனத்துக்கான ஒரு பின்னணியை நான் சொல்கிறேன், கவனிங்க. இயேசு இஸ்ரவேல் தேசத்தில் யூத குலத்தில் பிறந்தவர். அதிகபட்சம் அவர்களுக்கு தான் அவர் தன்னுடைய வாழ்நாளில் ஊழியம் செய்தார். அவங்களில் சிலர் இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் ஏற்றுக்கொள்ளலை. அந்த யூத குலத்தில் சிலர் அப்படின்னா வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் என்ற இந்த யூதர்களில் உயர்ந்தவர்கள், யூதர்களில் தங்களை உயர்வாய் நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் இயேசுவையும் அவருடைய போதனைகளை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அவரை கொலை செஞ்சதும் அவங்க தான். அவர்களுக்கு நாம் வைத்திருக்கிற இந்த வேதம் இருக்குல்ல, அவர்களுக்கு இந்த யூதர்களுக்கு நாம் வைத்திருக்கிற இந்த வேதம் இருக்குல்ல, இதில் அந்த பழைய ஏற்பாடு அதுதான் அவர்கள் வைத்திருக்கிற வேதம். பழைய ஏற்பாடு தான் அவர்கள் இயேசுவின் நாட்களிலேயே வைத்திருந்த வேதம். இதே வேதம் தான், இதில் பழைய ஏற்பாடு மட்டும்தான் வேதமாக அவர்கள் இயேசுவின் நாட்களிலேயே அவங்க வச்சுருந்தாங்க. இந்த பழைய ஏற்பாட்டின் அஸ்திபாரம் என்ன அப்படின்னா 10 கட்டளைகள். 10 கட்டளைகள். 10 கட்டளைகள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாட்டினா படிச்சுக்கோங்க. பரலோகத்துக்குள்ளே போகும்போது முதல் கேள்வி இதுதான். ஏன்னா அந்த 10 கட்டளைகள்லேருந்து தான் இந்த கிறிஸ்தவமே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அதனால் தெரியாது அப்படின்னா பரலோகத்துக்குள்ளே விட மாட்டாங்க. முதல் கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள். 2வது கட்டளை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் எனக்கு ஒப்பாக யாதொரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் உண்டாக்கவும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். 3வது, நாமத்தை வீணில வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை ஆசரிக்க, தகப்பனையும் தாயும் பொய் சொல்லாதிருப்பாயா, களவு செய்யாது, விபச்சாரம் செய்யாதிருப்பாய். பொய் சொல்லாத, பொய் சாட்சி சொல்லாத, எல்லாம் ஒன்று தான். 5வது வரைக்கும் நம்ம கரெக்டாக போனோம், சரியா? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாகன் வரைக்கும் நம்ம கரெக்டாக போனோம். 6வது கட்டளை என்னது? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பார்த்தீங்களா, நமக்கு அந்த பழக்கம் இல்லாதனால அது வரமாட்டேங்குது. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பாருங்கள், இந்த பொய் தான் முந்திக்கிட்டு வருது. பொல்லாத ஆவி போ. 9வது தான் பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கடைசி 10வது, பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இந்த கட்டளைகளை மீறுகிறவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அவ்வளோதான். கட்டளையை மீறி இருக்கான் அப்படிங்கிறதுக்கு 2-3 சாட்சிகள் தேவை. சாட்சிகள் இருந்தால் ஜனங்கள் அந்த நபரை முச்சந்தியில் நிறுத்தி கல்லெறிஞ்சி கொல்லணும். இதுதான் பழைய ஏற்பாடு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பினது, அவர்களுடைய சட்டம் அதுதான். இந்த இயேசுவை பகைத்த அந்த கூட்டம் இருக்குதுல்ல, அவங்க அடிக்கடி இயேசுவுக்கு வந்து எந்தையாவது ஒரு கேள்வியை கேட்டு குடைச்சல் கொடுக்கிறது வழக்கம். ஏன்னா அவரை ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சில் சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் அவர்களுடைய எண்ணம். ஒரு நாள் இயேசு தேவாலயத்தில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு 2-3 சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்பட்ட அல்லது நிரூபிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கூட்டிகிட்டு வராங்க. எங்கள் தேவாலயத்துக்கு. அதாவது அவங்க கூட்டு போய் ஊருக்கு வெளியே கல்லெறிஞ்சு கொண்டிருக்க முடியும். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, இயேசுட்ட போய் ஏதாவது வம்பிழுக்கணும். அதனால் இப்போ அவளை கூட்டு வந்து, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே இயேசு இந்த நியாயப்பிரமாணம்
கை கொள்றேங்கிற பேர்ல மாய்மாலமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வேதபாரகர் பரிசேயரை ரொம்ப கண்டனம் பண்ணி பேசுவார். அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கும் அவர் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக ஏதாவது சொல்லுவார் கருத்து, அதை வச்சு அவரை குற்றத்தில் அகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் இயேசு ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை செஞ்சார். என்ன செஞ்சார்னா, கீழே குனிந்து தரையிலே எழுதினார். மண்ணில் அவர் ஏதோ ஒன்றை எழுதினார். ஒருவேளை அவர் 10 கட்டளைகளை எழுதியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் நிமிர்ந்து சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மேல் முதல் கல் எறிய கடவன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எழுதினார். அந்த ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு உணர்வு உண்டாக்கி, ஏன்னா பாவம் செய்யாதவன் ஒருத்தனும் கிடையாதுல்ல, அப்போ பாவம் செய்யாதவன் முதல்ல கல்லெறியணும் அப்படின்னா யார் கல்லெறிய? அப்போ அவங்க ஒருத்தராக கல்லை போட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியாக யார் மட்டும்தான் நிற்கிறா? இப்போ யோவான் 8:10 இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க தகுதியுள்ளவனாய் இருக்கவில்லையா? ஒரு 50 பேர்னு வச்சுக்கிடுவோமே, ஒரு 50 பேர் அல்லது 100 பேர், இவள் ஒரு பாவி, இவள் மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், அப்போ நாங்கள் நியாயப்பிரமாணத்தை மதிக்கிறோம், வேதத்தை மதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறோம், இவ கர்த்தருடைய வார்த்தையை மீறினால கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி இவளை நாங்கள் கொல்ல வந்திருக்கிறோம், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த ஆட்கள் ஒருத்தர் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு தகுதியானவர்கள் இல்லையா? இல்லை. அப்ப ஒரு பாவியை கூட்டு வந்து பாவின்னு சொல்ல வந்தவங்க அத்தனை பேரும் யாரு? பாவி. இவா பாவின்னு சொன்னவன் கடைசியில் நான் பாவின்ட்டு போயிட்டான். அப்புறம் 11 வசனத்தில், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இதுதான் அங்கே நடந்த சம்பவம். 3 காரியங்களும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா, இனி பாவம் செய்யாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இனி பாவம் செய்யாது. இனினா எப்போ இருந்து? இப்போ இருந்து என்ன செய்யாத? பாருங்க, அன்னைக்கு அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் இயேசுவினிடத்திலிருந்து என்ன அப்படின்னா, உயிர் பிச்சை. அவளுக்கு அன்னைக்கு கிடைத்தது உயிர் பிச்சை. அப்ப அவளை தப்புவித்தவர் யார்? அன்னைக்கு அவள் சாக வேண்டியவள், சாவி நின்று அவளை தப்புவித்தவர் யார்? இது எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துது. எதுனா, ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம், அந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீக்கான சம்பளம் என்ன? அவள் விபச்சாரம் செய்ததற்கான கூலி என்ன? அவள் செய்த பாவத்துக்கான கூலி என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். மரணம். அப்போ பாவம் செய்தவர்களுக்கான கூலி என்ன? தண்டனை என்ன? மரணம். பாவம் செய்தவர்களுக்கு என்ன உண்டு? மரணம் உண்டு. அடுத்து, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க, அப்ப இவளுக்கு மரணம் உண்டு, ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவளுக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்குது? ஜீவன், உயிர். ரட்சிக்கப்பட்ட, மீட்கப்பட்ட, பாவ மன்னிப்பை பெற்ற, மறுவாழ்வை இப்ப பெற்றிருக்கிற அவளிடத்தில் தான் இயேசு சொன்னார், இனி பாவம் செய்யாத. இதுவரை செஞ்ச பாவத்துக்கு நீ சாகணும், நான் உன்னைய தப்பு வச்சுட்டேன். அப்ப இனி பாவம் செய்யாதுன்னு என்ன அர்த்தம்?
இனி உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. இனி பாவம் செஞ்சீங்கன்னா சாவ. பாருங்க, ஐடியா புரியுதா உங்களுக்கு? இனி பாவம் செய்யாத. இப்போ பாவம் செஞ்சுட்டு திரும்ப ஏசுனார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு உயிர் பிச்சையை வாங்கிக்கிட்டு திரும்ப போய் பாவம் செஞ்சுட்டு ஏசுனார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உயிர் பிச்சை வாங்கிட்டு திரும்ப போய் பாவம் செஞ்சுட்டு ஏசுனார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உயிர் பிச்சை வாங்கிட்டு, இப்படி ஒரு சிஸ்டம் கிடையாதுங்கிறது தான் இங்கே சொல்கிறாரு. புரியுதா? அப்படின்னா இவர் எதுக்கு சொல்லணும் இனி பாவம் செய்யாதுன்னு எதுக்கு சொல்லணும்? ஏம்மா நான் இருக்கேம்மா, கவலைப்படாதம்மா, நீ போமா, நீயும் விரும்பினபடி என்ன செய்யுமா. ஆனால் அண்ணனை வந்து பார்த்துட்டு கரெக்டாக, இல்லாட்டினா காப்பாற்ற முடியாதுமா, எங்கே இருந்தாலும் ஐயாட்ட வந்துடு. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை, வேதம் அப்படி சொல்லவில்லை. பாவம் செஞ்சிட்டியா, உனக்கு நான் மறுவாழ்வு தாரேன், பாவத்தை மன்னிக்கிறேன், ஆனால் இனி செய்யாத. நாமும் பாவத்தில் மரித்து இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள்லாம் என்னைக்கோ மண்ணுக்கு மண்ணாக போயிருக்கணும். சொல்கிறக்கே கஷ்டமாக இருக்குல்ல, ஆனால் அதான் உண்மை. 103வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுது. 103:3, அவர் என் போட்டு வாசிப்போமா, என் அக்கிரமங்களை எல்லாம், அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் உயிரை அழிவுக்கு விலக்கி மீட்டார். அக்கிரமத்தினுடைய விளைவு நோய், நோயினுடைய விளைவு மரணம். இப்போ அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உயிரை கர்த்தர் மீட்டார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கிறேன், உன்னை இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறேன், அது தேவனால் உண்டான கிருபை வரம், கிருபை வரம். ஆனால் இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. பாவம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது தான் பாவம். பாவம் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறது, தேவனுடைய வார்த்தையை எனக்கு தெரியாதுன்னு கூட சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தையை மீறும்போது அப்படியா செய்யக்கூடாதா, ஆண்டவர் பிடிக்காதா அப்படின்னு கூட நீங்கள் கேட்க முடியாது. புரியுதா? சட்டம் சட்டம்தான். நீங்கள் சட்டத்தை மீறிட்டு, சார் சத்தியம் எனக்கு சட்டம் தெரியாது சார், நான் சார் நான் சட்டம் படிக்கலை சார், நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சார் நான் சட்ட வல்லுநர் கிடையாது சார், எங்கள் குடும்பத்திலே ஒருத்தனுக்குமே சட்டம் கிடையாது சார் நாங்கள் சட்டையை போட்டது கிடையாது சார் தயவுசெய்து மன்னிச்சிருங்க சார் எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னாலும் சட்டம் சட்டம் தான். சட்டம் தெரியாது, அதனால தான் இக்னோரன்ஸ் இஸ் சின். சட்டத்தை நீ தெரிஞ்சுக்கிடாததே நீ செஞ்ச முதல் பாவம். அப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதுதான். இதை தேவன் இது என்ன, இதனுடைய விளைவு என்ன, தன்மை என்னங்கிறத ஆதி முதலே ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்லேயே கர்த்தர் நமக்கெல்லாம் விளக்கிட்டார். ஆதி மனிதனை வச்சே நமக்கு ஒரு டெமோ காட்டிட்டார். புரியுதா? அந்த உலகத்தின் சிருஷ்டிப்பிலேயே என்ன சொன்னார் ஆண்டவர்? ஒரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை, மரத்தை வச்சு இதை தொடவும் செய்யக்கூடாது, புசிக்கவும் செய்யக்கூடாதுன்னார். பாருங்கள், இதான் தேவனுடைய வார்த்தை. என்னது? இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவ. தொடாத, புசிக்காத, சாவ. சொல்லுங்கள் பார்க்கலாம். தொடாத, புசிக்காத, சாவ. இதுதான் பிரமாணம். நம்மால் வந்தான். யார் நம்மால்? நமக்குனே இருக்கிற ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான். அவன் என்ன சொன்னான்? தொடு புசி சாக மாட்டேன், தொடு புசி சாக மாட்டேன். நமக்கு தான் அறிவு கிடையாது. நமக்கு எது பிடிக்கும்? அவங்க என்ன நடக்குங்கிறது நமக்கு ரெண்டாவது தான். ஆனால் எது நமக்கு பிடிக்குதோ அதை செய்வோம், நடக்கிறது ரெண்டாவது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஆமாம். அதாவது நாளைக்கு தானே காலையில் டயரியா வரப்போகுது, இன்றைக்கி நைட்டு பரோட்டா என்ன செய்யலாம்? சாப்பிட்லாம். அதுதான் பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே வராதுல்ல, வராது, பார்த்துக்கலாம்.
ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்காக நான் சொல்கிற விஷயம். ஆமாம், அதே மாதிரி தான் இவனும் தொடு புசி சாக மாட்டேன் அப்படின்னா இது நல்லா இருக்க கேட்குறக்கு. இப்போ நல்லா ஒன்று விளங்கிக்கோங்க, இவங்க தொட்டாங்க புசிச்சாங்கங்கிறது பிரச்சனை கிடையாது. செயல் பாவம் அல்ல, தேவனுடைய வார்த்தையை மீறுவது தான் பாவம். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையை மீறுவது தான் பாவம். பிசாசு ரொம்ப ஈஸியாக என்ன செய்கிறான், அந்த தேவனுடைய வார்த்தையை அவன் ட்விஸ்ட் பண்ணி விட்டுறான். என்ன செய்கிறான்? ஆமாம், கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு அவங்க என்ன செஞ்சுறாங்க. சரி, ஒரு பெரிய அபத்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை மீறும்போது நமக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. தேவனுடைய வார்த்தையை மீறும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்போ இவங்க தொட்டு புசிக்கும் போது அது நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறாங்க. அதுதான் பெரிய அபத்தம். தேவனுடைய வார்த்தையை மீறுவது எவ்வளவு பயங்கரமானதுங்கிறத நினைக்காம, அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு அதிர்வு நமக்குள்ளே இல்லாமல், ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஒரு காரியத்தை செய்கிறதில் நமக்கு ஒரு சுகம் இருக்குது, ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைக்க வைக்கிறான் பார்த்தீங்களா பிசாசு? நினைக்க வைக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அதுதான் பெரிய அபத்தம். ஏன்னா அவங்க என்ன நம்பினாங்க? புசிக்கும் நாளில் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல மாறுவோம்னு நம்பினாங்க. இது எவ்வளோ பெரிய அபத்தம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா மனிதன் செய்கிற எல்லா பாவமும் மனப்பூர்வமானது. சும்மா சொல்லுவான் தெரியாமல் செஞ்சிட்டேன்னு. இல்லை, தெரிஞ்சே தான். ஆமாம், அவன் கன்வின்ஸ் ஆகி தான் பண்ணியிருக்கான். செஞ்சிருவோம் அப்படிங்கிற முடிவில் தான் அவன் பண்ணியிருக்கானே தவிர யாருமே தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது. மனப்பூர்வமான பாவம்தான். விளைவுகள் என்ன? முதல் காரியமே என்னன்னா, தேவனை பார்க்க விரும்பாம தன்னை ஒழித்து கொண்டான். பாவம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கும். பாவம் செய்கிறவர்களுக்கு தேவனை முகமுகமாக தரிசிக்க விருப்பம் இருக்காது. பாவம் செய்கிறவர்களுக்கு தேவ பக்தி இருக்காது. பாவம் செய்கிறவர்களுக்கு தேவன் மேலே ஈர்ப்பு என்ன செய்யாது, இருக்காது. தேவ பிரசன்னத்தில் நாட்டம் இருக்காது. அப்போ பாவம் என்ன செய்யுது? நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவ பக்தியை வற்றி போக செய்கிறது. ஆமாம். அடுத்தது, தன்னுடைய அடையாளத்தை இழந்து தன்னை காத்து கொள்ளுகிறதற்காக அத்தி இலைகளில் வஸ்திரத்தை அவன் செய்தான். தன்னுடைய அடையாளத்தை இழந்துட்டான். இப்போ தனக்குன்னு ஒரு அடையாளத்துக்காக எதை தேடுறான்? அத்தி இலையை தேடுறான். அத்தி இலை ஒரு அடையாளமாக இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அத்தி இலையில் ஒரு, இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பையன்ட்டப்பா, ரயில்வே கேட்டு பக்கம் போய் நில்லு, சோப் கலர் சட்டை போட்டு ஒரு ஜீன்ஸ் போட்டு ஒருத்தர் இருப்பார் அப்படின்னா அது ஒரு அடையாளம். இப்போ நீ அங்கே போ, ஒரு வாழை இலையை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு, வேறு என்ன இலை இருக்குது, வேப்ப இலையெல்லாம் அப்படி சுற்றிக்கிட்டு ஒருத்தர் நிற்பாருன்னு நான் சொல்ல முடியுமா? நான் அல்லது அப்படித்தான் ஒருத்தர் வர முடியுமா? அல்லது அந்த அடையாளம்தான் நிரந்தரமானதா? யோசித்து பாருங்கள். வாழை இலையை கட்டிக்கிட்டு நடக்க முடியுமா நம்ம? ஆனால் மனுஷன் அதுதான் தனக்கு அடையாளத்துக்காக. அத்தி இலைன்னா எதை குறிக்குதுன்னா பணம், புகழ், பதவி, இதைத்தான் நாடி தேடுறான். இதெல்லாம் இருந்தால் நாம் இழந்து போன அடையாளத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், நம்ம இந்த ஒரு உலகத்தில் ஒரு ஐடென்டிட்டியோட வாழலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. ஆனால் இதெல்லாம் பாவம் படுத்துகிற பாடு. ஏன்னா மூணாவது, அவன் ஜீவ விருட்சத்தை புசித்து அடைய வேண்டிய அந்த நித்திய ஜீவனை இழந்து போனான். ஜீவ விருட்சத்தை புசித்து அடைய வேண்டிய நித்திய ஜீவனை அவன் இழந்து போனான். கவனிங்க, இன்னைக்கு கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் நீ ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளை ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கென்று முன்குறித்திருக்கிறபடினால ஆண்டவர் நம்மளை ரட்சித்து சபையில் கொண்டு வந்து வச்சு வாரம் வாரம் அவருடைய வசனத்தினால கழுவி சுத்திகரித்து நமக்கு தேவனை அறிகிற அறிவை கொடுத்து பாவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விலக்கி பிரித்தெடுத்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக தேவன் மறுரூபமாக்கி வருகிறார்.
புரியுது அவங்களுக்கு? அதனால தான் நான் சொன்னேன் தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்று நான் சொன்னேன். இப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு போதனை இருக்குதா? பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்குதா? பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கான கிருபைகள் அவங்களுக்கு இருக்குதா? ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறார். நம்மளை எப்படியாவது பரலோகத்துக்கு கூட்டு போகணுங்கிறதுல அவர் அவர் நினைக்கிறது நடக்குமா நடக்காதா? பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், கண்டிப்பாக பரலோகம் போயிடலாம், கண்டிப்பாக எங்கே போயிடலாம். ஆமாம், அடித்து தோச்சி புளிஞ்சி நம்மளை எங்கே கொண்டு போய் காய போட்டுருவார்? பரலோகத்தில். அது போதும்ல, அது போதும். ஆமாம், எனக்கெல்லாம் என்னைக்கு பெருமூச்சு வரும் அப்படின்னா, அந்த பரலோக வாசலில் போய் நின்று அப்பாடா நல்ல வேலைடா வந்து சேர்ந்துட்டோம். ஏன்னா வேதம் ரொம்ப எச்சரிக்குது, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாது இருக்கும்படி. அப்போ மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்குன்னு பவுல் சொல்லும்போது, பவுலுக்கே அந்த பயம் இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ பயம் இருக்கணும். ஏன்னா நான் போகலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள்லாம் அவ்வளோ பேர் அங்கேருந்து எட்டி பார்ப்பீங்க. அந்த பார்வையிலே புரியும், என்னடா ஓவரா பேசுன. 8 மணிக்கு முடிக்க வேண்டிய செய்தியெல்லாம் 8:15 8:20 வரைக்கும் கொண்டு போனேன். புரியுது உங்களுக்கு? அப்போ நான் அந்த பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறேன். அதனால் மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்குன்னு எனக்குள்ள ஒரு பயபக்தி என்ன செய்யுது இருக்குது. ஆனால் ஒன்று நிச்சயம், நம்மளை அடித்து துவச்சி கத்தர் எங்கே கொண்டு போய் காய போட்டுருவார். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? ஆமாம். அதான் இல்லை, காலையில் அத்தர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை மீறக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது தான் பாவம். என்ன? ஸோ நீ பாவம் செய்யாதேங்கிறது தான் ஆண்டவர் இந்த விஷயத்தில் நமக்கு சொல்கிற விஷயம். அதனால தான் கருத்தாக வேதத்தை வாசிங்க. வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் உங்களுக்கு காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி விரையா பட்டணத்தார் வாஞ்சையோடு வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலிகள் ஆனார்கள், பரிசுத்தவான்கள் ஆனார்கள். அதனால் டெய்லி வசனத்தை வாசிங்க. வாசித்துட்டு ஓ இப்படி தான் செய்யணுமா அப்படின்னு சில விஷயங்களை அதுலேருந்து கண்டுபிடிங்க. நோட்டில் எழுதுங்க. இன்றைக்கி கர்த்தர் என் கூட பேசின வார்த்தை எழுதுங்க. இன்றைக்கி இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களோட பேசுகிறார்ல, இதை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வைங்க. இன்றைக்கி கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் என்னோடு இந்த காரியத்தை பேசினார், நான் இப்படி தான் வாழணும், இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் பேசினாருங்கிற அந்த தேவனுடைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதை செய்யாதன்னு கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன்னு நீங்கள் தெளிவாக நீங்கள் தீர்மானங்கள் எடுத்து அதை தியானிங்க. ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே இதை நீங்கள் செய்ய சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் எனக்கு செய்யறதுக்கு எனக்கு மனசு இல்லை, எனக்கு மனசை கொடுங்க, நான் இதை செய்யணும், செய்யட்டுனா பாவம் அப்படின்னு சொல்லி ஆண்டோட்ட அதுக்கான கிருபைகளை என்ன செய்யுங்க, கேளுங்க. அதுதான் உங்களை ஆசீர்வதிக்கும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிற அந்த பயத்தோட பக்தியோட நீங்கள் வாழ்ந்தாலே போதும். வேறு எதையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது விஷயம், இந்த சம்பவத்தில் யோவான் 8:10 இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயை உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஆண்டவர் சொல்றாரு, குற்றம் சாட்டாதீங்க, குற்றம் சாட்டாதீங்க. அதுதான் இங்கே இந்த சம்பவத்திலேருந்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. கவனிங்க, இயேசுவை பற்றி தெரியாத ஜனங்கள், அந்த வேதபாரகர் பரிசேயர்லாம், அவங்களுக்கு இயேசுவை பற்றி என்ன செய்யலை, தெரியலை. அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியல. அவங்க நினச்சி வந்தது ஒன்று, நடந்தது வேற ஒன்று. ஏன்னா தெரியாமல் அவரும் இவங்களை போல நியாயம் தீர்ப்பார்னு எண்ணி வந்தாங்க. ஆனால் இயேசு நியாயம் தீர்க்கவில்லை என்பது தான் ஆச்சரியமான உண்மை. குற்றம் செய்தவனை இயேசு என்ன செய்யலை,
நியாயம் தீர்க்கலைங்கிறது தான் ஆச்சரியமான உண்மை. கவனிங்க, நியாயம் தீர்க்கிறது நியாயம் தீர்க்காதது யாருடைய வேலை சொல்லுங்கள் சத்தமா? ஆண்டவருடைய வேலை. ஆனால் நம்ம சொல்லி அவர் நியாயம் தீர்க்க மாட்டார். அதை ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஆண்டவரே இவன் மோசமானவங்கிறதுனால அவர் இவனை மோசம், அதாவது வேணும்னு நம்ம மோசமானவன் சொன்னதுனாலே அவன் நல்லவன் பாரு. நீ ஆண்டவரை பற்றி மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை சரியாயிரும். புரியுதா? நீங்கள் சும்மா இருந்தால் கூட அவனை ஆண்டவர் 4 தட்டு தட்டுவார். ஸோ நீங்கள் யாரையெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து உங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. அவர் ஏதாவது செய்வார். ஆனால் நீங்கள் அவன் மேலே உள்ள கோவத்தில் அவன் மேலே அவன் பழி வாங்கணும்னு சொல்லி நீங்கள் எனத்தையாவது அவன் மேலே குற்றம் சாட்டினீங்கன்னா உங்கள் பக்கம் திருப்பிடுவார். உங்களை தான் 4 தட்டு, என்ன எதுக்கு கொட்டுறீங்க அப்படின்னா, அவனும் ஏன்டா சொல்கிற, அவன் தானே தப்புண்ணா, பண்ணான்னா நான் பார்த்துக்கிடுவேன், நீ எதுக்கு சொல்கிற? பக்கத்தில் பார்த்து இது தேவையான்னு கேளுங்க. அது நம்மளையும் அறியாமலேயே நாம் இந்த பாவத்தை செய்கிறதுனால் நாம் நிறையா பேர் ஆசீர்வாதங்களை இழந்த நிலையில் இருக்கிறோங்கிறத மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிடணும். புரியுதா? அதாவது மற்றவர்கள் செய்கிற குற்றங்களை நம்ம எட்டி கூட என்ன செய்யக்கூடாது. ஆமாம், யாரும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஆனால் இதுக்கு அந்த உதாரணம் தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். மற்றவங்களுடைய ப்ரைவசியை நம்ம எட்டி பார்க்கலாமா சொல்லுங்கள்? புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு அறை பூட்டி இருக்குதுன்னா கூட அதை நம்ம குடும்பத்தினர் தான் இருக்க போகிறாங்க. ஆனாலும் கதவை தட்டிட்டு இல்லை வரலாமான்னு கேட்டுட்டு தான் என்ன செய்யணும். புஷ்ஷுன்னு இந்த திறந்த வீட்டில் என்னமோ சொல்லுவாங்கள்ல, அப்படியா? அது மாதிரி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. திறந்தே கிடந்தாலும் இங்கேருந்து சவுண்டு கொடுக்கணும், ஹலோ வரட்டா, அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும். ஸோ இப்படி இருக்க உங்களுக்கு தெரியுமா, சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்னென்னா, அடுத்தவங்க எழுதி வைக்கிற டைரியை வாசிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், தப்பு. மற்றவங்க டைரி என்ன செய்யக்கூடாது, மற்றவங்க செல்ஃபோனை நோண்டுறது, இது பயங்கரம். பயங்கரம் பாருங்க. அங்கே தான் நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்டலுக்கு வரோம். பார்க்கும்போதே, அதாவது பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை, மறந்துடணும். ஆனால் அங்கே வரும்போதே இவ்வளோ மோசமானவனா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறனத்துக்கு எட்டி பார்க்குற, அதாவது மற்றவங்க செய்கிற தீமை நம் கண்களில் படாமல் இருக்கிற வரைக்கும் நான் பரிசுத்தவான். அதுதான் உண்மை. அதனால் ரோமர் 2:1 சொல்லுது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியினால் நீ சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே. ஆமாங்க, எல்லா குடும்ப சண்டையும் பாருங்களேன், இந்த குற்றச்சாட்டில் தான் என்ன செய்யும், நடக்கும். ஐயோ ரொம்ப மோசம். அதனால தான் ஆண்டவர் சண்டையை ஏற்றுக்கிறதே கிடையாது. நீ சண்டைன்னு போட்டாலே அது ஒருத்தரை என்ன செய்கிறது தான், குற்றஞ்சாட்டுறது தானே சண்டை. சண்டைனாலே என்ன தான், நீ என்னை அடிச்சிட்ட, நீ என்னை கிள்ளிட்ட, நீ என்னை கொட்டிட்ட, நீ முடிய பிச்சு இழுத்துட்ட, நீ சேலையை கிழிச்சிட்ட, இதுதானே சண்டை. இதுக்கு பேர் தானே சண்டை. ஆண்டவர் சொல்றாரு. அதனால தான் சொன்னார், உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணால் 2 மைல் தூரம் போ. ஏண்டா 2 மைல் தூரம் கூப்பிட்ற, மோசமானவன் சார். நீங்கள் 1 மைல் தூரம்னா 2 மைல் தூரம் என்ன செய்வான், இழுத்துக்கிட்டே போயிட்டே இருப்பான் சார். அப்படி தான் நீ சொல்லாதங்கிறாரு. என்ன போகணும்னா போ, இல்லாட்டினா போ நீ. ஆனால் போகிற மாதிரி போயிட்டு அவனை நீ போட்டு கொடுக்குறதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கவே மாட்டார். அதனால தான் அந்த இயேசுவின் உபதேசத்தில் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன்னு சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லார்னா, தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரவனாக இருப்பானா.
என்னையா இது, மூடன் தானையா நான் சொன்னேன், நான் வேறு என்னையா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணேன் அப்படின்னா, மூடன்னு சொல்கிறதும் ரொம்ப மோசமான ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறதும் ஒன்று தான். ஏன்னா இங்கே வார்த்தை பிரச்சனை இல்லை, அந்த எமோஷன் தான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? இப்போ வேறு ஒன்றும் இல்லை, முட்டாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன, என்னடா சொன்ன, முட்டாள் என்னடா சொன்னா அப்படின்னோம். இப்போ அதே நேரத்தில் ஒரு மோசமான கெட்ட வார்த்தை ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், என்னடா கெட்ட வார்த்தை பேசுகிற. சரி, அந்த கெட்ட வார்த்தையை விளங்காத ஒரு ஹிந்திக்காரன் இருக்கான், அவன் என்ன செய்வான்? இங்கே எமோஷன் தான் மேட்ரு. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு தானே கெட்ட வார்த்தை பேசாமல் முட்டாளுங்கிற. அதனால தான் வேதத்தில் டீசெண்டாக மூடனே அப்படின்னாலும் அது கெட்ட வார்த்தை தான். ஏன்னா அங்கே வார்த்தை முக்கியமல்ல, எமோஷன். உனக்குள்ளே இருந்து என்ன வெளிப்படுது, என்ன ஆவி வெளிப்படுது. அப்போ அடுத்து என்ன போட்டிருக்கு? வீணனே என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். வீணனுங்கிறது ஒரு வார்த்தைங்க. வீணன்னா என்ன அர்த்தம்? யூஸ்லெஸ், ஒன்றுக்கும் உதவாதவன். அதனால தான் சொன்னேன். அப்போ இங்கே வார்த்தை முக்கியமல்ல, ஆனால் ஒருத்தர் மேல் நம்ம வைத்திருக்கிற அந்த வெறுப்பு இருக்குதுல்ல. மனுஷன் முகத்தை பார்க்க தேவனோ, நீங்கள் பேசும்போது, நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் குற்றம் சாட்டாத அப்படிங்கிறாரு. அதனால் இயேசு என்ன செய்தார்? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ இனி. அப்போ ஆண்டவர் அங்கேருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு சத்தியம் என்னென்னா, கலாத்தியர் 6:1 பாருங்கள். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், பாருங்கள், அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை, அதாவது ஒரு தவறை நம்ம கேள்விப்படுறோம் அல்லது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு நாமே என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். 4 பேரை கூட்டு வச்சு என்ன செய்யக்கூடாது? முயற்சி பண்ணக்கூடாது. இதைத்தான் யார் பண்ணா? நோவாவினுடைய குமாரனாகிய காம் பண்ணான். பாருங்கள், அவனுக்கு பேரே காம். அப்போ அவன் ஒரு காட்சியை பார்க்குறான். காமாக என்ன பண்ணியிருந்துருக்கணும்? வேலையை பார்த்துக்கணும். உனக்கு தான் பேர் காம்னு வச்சுருக்காங்களா, அப்போ நீ எப்படி இருந்திருக்கணும்? காமாக இருந்திருக்கணுமா இல்லையா? இவன் போய் 2 சகோதரர்களையும் கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறான். எதுக்குடா? இல்லை, ஒரு பிளானிங் மீட்டிங். வாங்க. என்னடா பிளானிங் மீட்டிங்? இப்படி எல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்குது, என்னன்னு கேளுங்க. காமா இருக்க வேண்டிய காமா இல்லாததுனால மற்ற 2 பேர் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண. இப்போ எந்திரிச்சார் நோவா. இப்போ பிரச்சனை சால்வ் தான், ஆனால் காம சபிக்கிறார். ஏன் சபிக்கிறார்னா, உனக்கு என் மேலே ஒரு குற்றம் தெரியுதுன்னா அதை என்கிட்ட நீ டீல் பண்ணியிருக்கணும். அதுக்கு எதுக்கு நீ பிளானிங் மீட்டிங் போட்ட? நான் சொல்லுறது புரியுது உங்களுக்கு? அதனால தான் வேதம் சொல்லுது, தேவனுக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். எப்படி கேட்பாரா? கவனித்து கேட்பார், ஒட்டு கேட்பார். நீங்கள் பேசுகிறத கர்த்தர் என்ன செய்வார்? ஒட்டு கேட்பார். கவனிங்க, நீங்கள் ஒருத்தருக்கு முகத்துக்கு நேராக சொல்ல தைரியம் இல்லாத ஒரு காரியத்தை அவர்களுக்கு முகத்துக்கு பின்னால் சொல்லக்கூடாது. நான் சொல்ல காரியம் புரியுதா? இப்போ நான் இந்த தம்பியை இந்த தம்பியை பற்றி உதவுதான்னு சொல்கிறேன். நீ நல்ல வேணே தம்பியை பற்றி சொன்னேன். வேறு அவெல்லாம் ஒரு ஆளுன்னு பார்த்தியா நீ எப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் அவனுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும். அப்படி சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. அப்படி சொன்னால் அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னா நான் என்ன செய்யக்கூடாது? யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. நான் அவன்கிட்ட சொல்லலை. நான் என்ன சொன்னால் என்னது பாஸ்டர் இப்படி திட்டுறாருன்னு அவன் நினைப்பாங்கிறதுக்காக அவன்கிட்ட நான் சொல்கிறதில்ல. ஆனால் வேற ஒருத்தன்ட்ட போய் என்ன செய்கிறேன்? அவனை பற்றி நான் சொல்கிறேன். இதுதான் தவறு. எத்தனை பேர் தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், பரிசுத்தம் தான் ஆக்குறார். அதனால் நாவு நெருப்பு, அது ஆயில் சக்கரத்தை என்ன செஞ்சிடும்? கொளுத்தி விட்டுரும். அதனால் நாவை என்ன செய்வோம்? அடக்குவோம். நாவை சரியான காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்துவோம். 3வது,
பாவ மன்னிப்பும் விடுதலையும் நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்குது. இதில் ஒரு 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை வாசனம் 11 வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே. 2 காரியம். ஒன்று என்னன்னா, இவ இயேசுவிடம் வராதிருந்தால் நிச்சயம் செத்தே போயிருப்பா. நான் சொல்ல புரியுதா? அப்ப இவள் பிழைச்சது எதனால? அவங்க ஏதோ தற்செயல எங்க கூட்டு வந்துட்டாங்க. அதாவது ஆக்சுவலா அவளை கூட்டு போய் கொல்றது தான். இடையிலேயே மாப்பிள்ள நம்ம அவர்கிட்ட போய் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்போம்டா, அவரை கொஞ்சம் இன்னைக்கு கலாய்ச்சிட்டு வருவோம்டா அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தர் ஒரு நன்மை பண்ணி இருந்திருக்கான். புரியுது உங்களுக்கு? நம்ம ஏசுநாதத்தை வந்ததுனால பழச்சிக்கிட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம ஏசுநாதத்தை வந்ததுனால பழச்சிக்கிட்டோம். இல்லாட்டினா இன்னைக்கு நம்ம கல்லறையில் கொடிக்கா மரம் காய்ச்சி அந்த கொடிக்கால இருந்து கொடிக்காவை பிடுங்கி இந்நேரத்துக்கு 1/4 கிலோ 150 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்திருப்பாங்க. பாருங்க, ஏசுநாட்டை வந்ததுனால என்ன செஞ்சோம்? பழச்சிக்கிட்டோம். அதனால அன்னைக்கு அவள் அங்கு வந்தது ரொம்ப தற்செயலான விஷயம். ஏன்னா இது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்தான். பல பேரை இவங்க கல்லறிஞ்சு கொண்டுகிட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கு என்னமோ மாப்பிள்ள ஏசுனா நீங்க வந்திருக்காண்டா, பரவாயில்ல ஒரு வாட்டு பார்த்துட்டு போயிருண்டா, அவரை என்னன்னு கேட்டு போயிருண்டான்ட்டு தற்செயலா சீண்டி பார்க்க வந்தவர்கள் இயேசுவால் அந்த ஸ்திரீக்கு பெரிய விடுதலையை வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ அதுக்காக மீண்டும் மீண்டும் பாவம் செய்யலாமா? பாவம் செஞ்சுட்டு நம்ம ஏசுநாட்டு வரலாமா? ஏன்னா எல்லா நேரமும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நான் சொல்ல புரியுதா? அன்னைக்கு தற்செயலாக அவர் தேவாலயத்தில் இருந்ததுனால இவ தப்பிச்சுக்கிட்டா. அன்னைக்கு அவர் தேவாலயத்தில் இல்லை, அவர் வேற எங்கேயோ சமாரியாவில் இருக்கிறாரு, கப்பர்நகூமில் இருக்காருன்னா இவங்க என்ன தேடியா போவாங்க? மாப்பிள்ள அங்கே யாராவது சிக்குவாங்கடா, அந்நேரம் போய் பார்த்துக்கிட்டோம்ட்டு இவளை கொண்டிருப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், பாருங்கள், இயேசுநாட்ட பாவ மன்னிப்பு விடுதலையும் உண்டு. அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிடாதீங்க. அந்த பாவ மன்னிப்பு விடுதலையும் உண்டுங்கிற சத்தியத்தில் தான் நம்ம இன்னைக்கு வாழ்கிறோங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்படியே பாவ மன்னிப்பு விடுதலையும் பெற்றுக்கொள்ளலாம்னு பாவம் செய்யாதீங்க. ஏன்னா எல்லா நேரமும் வாய்ப்பு கிடைக்கும்னு. முந்தி எங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தார், ரசிக்கப்படாதவர் தான், நண்பர் மூலம் நண்பர் ஆனவர், குணத்தில் ரொம்ப தங்கம். அப்படி தான் எங்கள் கூட அவர் பழக ஆரம்பித்தார். நம்மகிட்ட இருக்கிற நேர்மை ஒழுங்கு இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலை. பயங்கரமான அவர் இந்து ஆதரவாளர். ஆனால் நம்மளை ரொம்ப விரும்புவார், நம்ம விசேஷங்களுக்கெல்லாம் வருவார். அப்படி தான் ஒரு முறை நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் சேலத்துக்கு போயிருந்தோம். எங்கள் கூட அவர் ட்ராவல் பண்ணார். எல்லாருமே கிறிஸ்தவங்க, இன்க்ளூடிங் பாஸ்டர், எல்லாருமே இருக்கிறோம். அவர் ஒருத்தர் தான் நான் கிறிஸ்டியன். அந்தளவுக்கு எங்கள் கூட அந்யோன்யமாக பழகின ஒரு மனுஷன். அந்நேரம் ஒரு வாலிபன், அவர் கல்யாணம் ஆகலை. ஒரு பயங்கரமான விபத்து நடந்தது. அதில் அவர் தான் ஃப்ரண்ட்டில் படுத்திருந்தார், அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் படுத்திருந்தார். இவரும் தூங்கினார், டிரைவரும் தூங்கினார். அடிச்சிட்டான். அடிக்கும்போது என்ன பண்ணிட்டான்னா, டிரைவருக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு, கண்ணு திறந்துருச்சு, தூக்கம் கலைஞ்சிருச்சு. தபார்னு அவர் பக்கம் சேஃப் பண்ணுறதுக்காக திருப்பிட்டார் வண்டியை. அப்போ இந்த படுத்திருந்தார்ல, இவர் பக்கம்தான் போய் அடிச்சிருச்சு. டிரைவர் கம்பா உட்காந்துருக்காரு. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? அவர் பக்கம் அப்படி திரும்பிட்டதுனால இது போய் பஸ்ஸினுடைய பின் பக்கத்தில் இந்த கார்னர் போய் டம்முன்னு அடிச்சிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட பாதி வண்டி காணோம். எங்கள் அப்பா பாதி சீட்டில் உட்காந்துருந்தவங்க அவங்கள அடித்து நொறுக்கி பல்லெல்லாம் உதிர்ந்து 2 கையை இப்படி ஒடிச்சிட்டு நிற்கிறாங்க. நல்ல வேளை அன்னைக்கு வேனில் ரொம்ப பேர் கிடையாது, சீட்டுக்கு ஒருத்தர் தான் உட்காந்துருந்தோம். அதனால் அவருக்கு அடுத்தே எங்கள் அப்பா தான் அந்த பாதி சீட்டில். ஸோ அப்போ அந்த ஆள் நிலைமையை பாருங்கள். நாங்கள் அதாவது அங்கிட்ட ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கே ஒன்றும் இல்லை, இங்கிட்ட உடச்சி தான் எங்கள் எல்லாத்தையும் வெளியே இழுத்தாங்க. எல்லோரும் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறோம், எங்கடா அவன் காணோம். ஏன்னா அவன் இருந்த பகுதியே இல்லை. அப்புறம் தான், ஏன் அடியில் ஒருத்தன் கிடக்கிறான்டா அப்படின்ட்டு இழுத்தாங்க. நாங்கள் நினச்சோம் செத்தான்னு. ஆனால் அவனுக்கு உயிர் இருந்துச்சு. நைட்டோட நைட்டாக அவனை கூப்பிட்டு போய் பயங்கரமாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஏன்னா எல்லாம் பண்ணா ஏங்க அந்த ஆள் பழிச்சிக்கிட்டாங்க. மண்டையெல்லாம் கண்ட தண்டமாக வெட்டி இருந்துச்சு.
ஆனால் அந்த கல்லுக்குள்ள ஒரு சின்ன கல் கூட என்ன செய்யலை, போகலை. எம்ஆர்ஐயில் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது இந்த மண்டை. சும்மா அங்கங்கே வெட்டு பொழைச்சிக்கிட்டான். அப்புறம் கல்யாணம் பண்ணா, 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒரு நாள் இரவு அவர் வண்டி எடுத்துக்கொண்டு தண்ணியை போட்டுக்கொண்டு ஒரு ரோட்டில் அப்படி கேர்லெஸ்ஸாக திரும்பினான். எவனோ ஒருத்தர் வண்டிக்காரன் வந்து லேசாக தட்டினா, அவ்வளோதான், உயிர் போயிடுச்சு. வாய்ப்பு எல்லா நேரமும் கிடைக்காது ராசா, வாய்ப்பு எல்லா நேரமும் கிடைக்காது. அதனால் பாவம் செஞ்சுக்கிட்டே வாழ்ந்துடலாம் நினச்சிடாதீங்க. பாவம் செஞ்சும் மறிக்க வேண்டிய நம்மளை கர்த்தர் வாழ வச்சாரு. ஆண்டவர் சொல்லாரு, இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் என்னது, இயேசுவிடம் வராதிருந்தால் நிச்சயம் மரணம். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பாவத்தில் சிக்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வாங்க, ஆண்டவர் கூப்பிட்றாரு. ஆண்டவர்கிட்ட வந்து விடுதலையை வாங்கிக்கோங்க, ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரோட ஒப்புரவாங்க, ஆண்டோடைய வார்த்தையை மதிங்க, ஆண்டோடைய வசனத்தை டெய்லி வாசிங்க. அந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்துருங்க, ப்ராசஸ்க்குள்ளே வாங்க, உலகத்தை விட்டு வெளியே வாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் கண்டுபிடிக்க வர பாவத்தை ஒழிக்காத, அல்லது ஒளிஞ்சி பாவம் செய்யாத. மற்றவர்கள் கண்டுபிடிக்கும் வரைக்கும் பாவத்திலேயே என்ன செய்யாத, நிலைச்சு இருக்காது. பாவ சோதனைகள் எல்லாருக்கும் உண்டுங்க, எல்லாருக்கும் உண்டு. பாவமே செய்ய மாட்டேன், நான்லாம் ரொம்ப நல்லவன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நான் உட்பட எல்லாரும் பாவ சோதனைகளை தாண்டி தான் வந்திருக்கோம். இன்னும் சோதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். வருக வரைக்கும் என்ன உண்டு, பாவ சோதனைகள் உண்டு. ஆனால் தெரியாமல் கரண்ட்டை தொட்டுறோம், சுருன்னு சுட்ட உடனே என்ன செய்கிறோம், கையை எடுக்கிறோம்ல. அந்த மாதிரி ஆவியானவர் உணர்த்துவார், பேசுவார், சில நேரம் நறுக்குன்னு ஒரு கொட்டு வைப்பார். உடனே நம்ம புரிஞ்சுக்கிடணும், ஐயோ தப்பு பண்ணிட்டோம். மார்க் 4:22 சொல்லுது, வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை. சொல்லுங்க, வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், வெளியரங்கமாகாத. ஆரம்பத்தில் யாருமே தங்கள் பாவம் வெளியே தெரியணும்னு விரும்புகிறதில்ல, அதனால தான் தெரியாமல் செய்கிறோம். ஏன் அதை ஒழிக்க பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து அந்த பாவத்தை செய்ய விரும்புகிறதினால். ஏன்னா தெரிஞ்சிட்டா திரும்ப அந்த பாவத்தை செய்ய முடியாது. அதனால் நல்லா இருக்கேன் இந்த பாவம், அப்போ நம்ம தொடர்ந்து செய்வோம், வெளியே தெரியாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். பாருங்க, நாம உணர்த்தப்பட்ட உடனே தேவனிடத்தில் வந்து மனம் திரும்பிட்டோம்னா, எபிரேயர் 8:12 சொல்லுது, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி. ஓ மை காட், சூப்பர்ல. நம்மளா மனம் திரும்பிட்டோம்னா நானும் நினைக்க மாட்டேன், ஒருத்தனுக்கும் காட்டியும் கொடுக்க மாட்டேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்களேன். நம்மளா வந்துட்டோம்னா நம்ம சைடு சேஃப். புரியுதா உங்களுக்கு? வரல, நம்ம பாவத்திலே தொடர்ந்து நிலைச்சிருக்கிறோம் அப்படின்னா அப்படிதான் வந்து துண்டை தூக்கிடுவாங்க. 50 பேர் கல்லோடு வந்து என்ன செஞ்சிருவாங்க, தூக்கிட்டு வந்து அப்புறம் நடு ரோட்டில் நிப்பாட்டி நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அந்த சத்தியத்திலேருந்து, அந்த சம்பவத்திலேருந்து புரியுதா உங்களுக்கு? அவள் மனம் திரும்பாததுனால தான் அவள் இப்பொழுது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறாள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒளிஞ்சி பாவம் செய்யாத, கையும் களவுமாக என்ன செய்வ, பிடிக்கப்படுவ. யாரோ ஒருத்தர் நீ செய்கிற பாவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன்ட்ட வா, நீ பாவம் செய்கிறன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் யார்ட்டையும் காட்டி கொடுக்க மாட்டேன், நானும் நீ பாவின்னு நினைக்க மாட்டேன், நீ செஞ்ச பாவத்தை நான் நினையாமல் இருப்பேன்னு கதை. இதுக்கு மேலே ஆண்டவர் நமக்கு எப்படிங்க சப்போர்ட் பண்ணுறது? யோசிச்சு பாருங்க. பாருங்க, அதிகபட்சம் தாவீது 1 வருடம் கழித்து உணர்த்தப்பட்டான் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக. அவனையே கர்த்தர் உணர்த்தி இருந்திருப்பார், அவன் உணர்வு இல்லாமல் வாழ்ந்துட்டான். அதனால் 1 வருஷம் வண்டி ஓடிடுச்சு. இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக உணர்த்துறாரு. கவனிங்க, தாவீது பாவம் செஞ்சான்னு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சதுனால தான் நமக்கு தெரியும். ஆனால் அவன் வாழ்ந்த நாட்களில் அவன் செஞ்ச பாவம் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அவனுக்கு, பச்சைவாளுக்கு, நாத்தானுக்கு மட்டும்தான் தெரியும்.
தாவீதை பற்றி தேவன் யார்ட்டையும் எந்த ரகசியத்தையும் என்ன செய்யலை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பு உண்டாக இருக்கும்படி அவனுடைய காலத்துக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு இதை கர்த்தர் எழுதி கொடுத்ததுனால நமக்கு தெரியுது. ஆனால் தாவீது சேஃப். தாவீது சேஃப். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம என்ன வந்துடணும். தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மளை வெளிப்படுத்தி அசிங்கப்படுத்த மாட்டார். ஆனால் மனுஷன் ரொம்ப மோசம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ எல்லாம் ரொம்ப மோசம்டி. சொல்லுங்கள், நீ எல்லாம் ரொம்ப மோசம்டா. சொல்லுங்கள், புரியுதா உங்களுக்கு? நல்லவி மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டினோம், அதையே நக்கீரன் பத்திரிக்கைக்கு இவங்களே மேட்ரு எழுதுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், ரொம்ப மோசமான மக்கள். நம்மளை ஆதரிக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சந்தோஷப்படுற மாதிரி இந்த உலகத்தில் வேறு எவனுமே நினைச்ச மாட்டான், சந்தோஷப்பட மாட்டான். ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா இவங்க வருத்தம் தானே படணும். அப்படிதான் அதான் மனுஷன். கல்லறியத்தான் என்ன செய்வான்? பார்ப்பான். அதனால ஆண்டவர் சொல்லாரு, எவனோ ஒருத்தன் உன் மேலே கல்லறியோ சொல்லறியோ எரியறதுக்கு முன்னாடி ஏன்ட்ட வாடா, ஏன்ட்ட வா, என் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை என்ன செஞ்சிடும். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த பனியை போல வெண்மையாயிருவீங்க. யார் உங்களை பார்த்தாலும் உங்களை பாவின்னு எவனுமே கண்டு பிடிக்க முடியாத அளவுக்கு உங்களை நான் மேன்மைப்படுத்தி விட்டுருவேன். உன் பழைய ஹிஸ்டரியை இல்லாமல் ஆக்கிடுவேன். உன் பாவத்தெல்லாம் மூட்டை கட்டி சமுத்திரத்தில் என்ன செஞ்சிடுவேன்? போட்டுருவேன். உன்னை எல்லாம் புனிதனா பார்ப்பான். நீ செஞ்சது உனக்கு மட்டும்தான் தெரியும். நான் நினைக்க மாட்டேன்ட்டார்ல அவர். பல நேரம் நம்ம கடந்த கால வாழ்க்கையை நினச்சி குற்ற மனப்பான்மை உடையவர்களாக இருப்போம், பார்த்துக்கோங்க. ஆனால் தேவையில்லை. நீங்கள் அதை கூட கத்தட்ட நம்ம கேட்டு ஆண்டவர் எனக்கு இதை மறக்க பண்ணுங்கன்னா ஆண்டவர் மறக்க பண்ண தான் செய்வார். ஆனால் நம்ம தப்பு பண்ணோங்கிறத கத்தர் கூட என்ன செய்கிறது இல்லையா, மனதில் வைத்துக் கொள்ளுகிறது இல்லையா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் நமக்கு கிடைச்சிருக்காருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் நம்மளுக்கு பழி வாங்குறதெல்லாம் ஆண்டுக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம திருந்த மாட்டேங்கிறோங்கிற ஒரு கோபத்தில் தான் கத்தர் சில நேரம் நம்ம மூஞ்சி எடுத்து இதில் உரச ஆரம்பிச்சிருவார், செங்கல்ல உரச ஆரம்பிச்சிருவார். அதுதான் அவர் எப்படியாவது, நான் சொன்னேன்ல, நம்மளை ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு முன் குறிச்சிருக்கிறாரு. அடித்து துவைச்சி எங்கே கொண்டு போய் காய போட்டுருவார். எப்படி டீசெண்டாக பரலோகத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்களா? அடித்து துவைச்சி பரலோகத்தில் காயணும்னு விரும்புகிறீங்களா? எதுக்கு? உலகத்திலே நம்ம சந்தோஷமாக இருப்போமே. என்ன, கர்த்தரோடு வாழ்கிறோம், கர்த்தருக்காக வாழ்கிறோம், கர்த்தரால் வாழ்வோம். பரலோகத்துக்கு சந்தோஷமாக என்ன செய்வோம்? எப்படியாவது பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சந்தோஷமாக இருந்தால் எப்படி நம்ம பரலோகத்துக்கு என்ன செய்வோம்? போவோம். ஆகவே எத்தனை பேருக்கு சந்தோஷம்? முடிக்க போகிறேன், முடிவுரைக்கு வரேன். இன்றைக்கும் நம்மில் பலரை கர்த்தர் ஆக்கினை தீர்ப்புக்கும் மரணத்துக்கும் ஏன் வெட்கத்திற்கும் தப்புவித்திருக்கிறார். நம்ம மானம் போகாமல் கர்த்தர் இதுவரை காத்திருக்கிறார். நம்முடைய இரட்சகர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எபேசியர் 2:4, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால். இந்த வசனத்தெல்லாம் நம்ம படிச்சு அப்படியே கொண்டாடணும். புரியுதா உங்களுக்கு? அப்படியே படிச்சு கொண்டாடணும். எப்படி இருக்கு பாருங்க அந்த வசனம். நம்முடைய தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் மிகுந்த அன்பு கூர்ந்து. பாருங்க, நம்மளெல்லாம் ஒரு ஆள்னு அவர் நேசிக்கிறார். பாருங்களேன், நம்ம மூஞ்ச கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்துட்டு, டேய் உன்னை எல்லாமாடா நேசிக்கிறார் கர்த்தர். நீ எவ்வளோ பெரிய அயோக்கியம், பொறுக்கி, எவ்வளோ பெரிய லூசுன்னு யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம மேலே ஆண்டவர் வச்சிருக்க அந்த அன்பை பாருங்களேன். திரும்ப ஒருக்கு அந்த வசனத்தை வாசிப்போமா? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நம்மில் மிகுந்த அன்பு கூர்ந்து. அந்த அன்புல தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? அதனால தான் இன்னும் நம்ம மானம் காத்துல என்ன செய்யல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாத. இதுவரை செய்த பாவத்தை மன்னித்து விடுறாரு. அதுவே பெரிய ஆஃபர் தானே. இதுவரை செஞ்ச பாவத்தையே கர்த்தர் மன்னிச்சதே நமக்கு கிடைச்ச பெரிய ஆஃபர். புரியுதா உங்களுக்கு? ஆமாம்.
அதனால் பாவம் செய்யாத. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுப்போமா? ஏன் சின்ன ஒப்பு கொடுப்போமா?